சமயங்களா ஆரம்பிக்கலாம். உவேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மரதீருகராஜம் சையந்தயுகிருதபோதி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மசாரம் श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् सञ्जये देशिकेन्द्रम् रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यपूर्णम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निगतम् तमः முள்ளிச்செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கென் உள்ளங்கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். பாதுகைகளுடைய திவ்ய அனுகிரகத்தினால ஆச்சாரியாள் விசேஷமாக ஆழ்வார்களிலே கலியனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு சிறிய திருமடல் என்பதான இந்த உயர்ந்த திவ்ய பிரபந்தம் அருளி செயல், அதுவும் தாயார் வெள்ளிக்கிழமை புறப்பாடுகளிலே தாயாருக்காக நம் முன்னோர்களால் தொடர்ந்து அனுசந்திக்கப்படும் ரொம்ப ரசமான இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செயலை சிறுவை திருமடலை நாம் ஆரம்பிச்சுட்டோம். முதல் வாரத்துல எல்லா ஆழ்வார்களுக்கும் தனித்தனியாக ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. அந்த விஷயத்துல ஈடுபாடு அதிகம். பெரிய ஆழ்வாருக்கு எப்படி பல்லாண்டுல ஈடுபாடு அதிகமோ, ஆண்டாளுக்கு எப்படி கண்ணனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டே ஆக வேணும் என்பதில் ஈடுபாடு அதிகமோ, அதுபோல ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒரு ஈடுபாடு முக்கியமாக இருந்தது. பகவத் விஷயத்திலே அவர்களுக்கு எல்லாம் பிடித்திருந்தாலும் முக்கியமாக பிடித்தது என்று பார்த்தோம். அதுபோல கலியனுக்கு பகவத் விஷயத்திலே எல்லாம் பிடித்திருந்தாலும் ஹர்ஷாவதாரத்திலே அதிகமான நோக்கம். அதற்காகவே 900 பாசுரங்கள் தொடர்ந்து ஹர்ஷாவதாரத்தை பாடியிருப்பார் என்று பார்த்தோம். அப்படி ஹர்ஷாவதாரத்தில் ஈடுபட்டவர் மடல் எடுப்பதற்கு கூட ஹர்ஷாவதாரத்தை ஆசைப்படுறார். அப்பேற்பட்ட மடல்ன்றதான பிரபந்தத்தை திருநறியோர் நம்பிக்காக அவர் சமர்ப்பிச்சார். 2 மடல் சமர்ப்பிச்சிருக்கார். அதுல முதல் மடல் சிறிய திருமடல் என்று சொல்லப்படுவது, பெரிய திருமடல் என்று 2வது. சிறிய திருமடலிலே சொல்லப்பட்டதான அதே விஷயங்களையே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபவிச்சு பேசுவது பெரிய திருமடல். 2 மடலையும் திருநறையோர் நம்பிக்கை சமர்ப்பிச்சார். ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் கூட ஆழ்வாரிடத்திலே கேட்டாராம், நமக்கு மடல் கிடையாதோ என்று. அப்படி ரொம்ப பெருமாளும் ஆசைப்படும்படியான, தாயாரும் ஆசைப்படும்படியானதான இந்த மடலிலே சிறிய திருமடலை நாம் இன்னைக்கு தொடங்கிட்டோம். 2 மடலும் நிறையோர் நம்பிக்கை என்று சொன்னாலும் முதல் மடலிலே இருக்கிற விஷயம், கண்ணனை ஆசைப்பட்ட ஒரு கோபிகை கண்ணனை அடைந்தே தீருவேன், என்னை ஆசை பட வைத்தான், என்னை தனக்கே என்று ஆக்கி கொண்டான், என்னோட நெருங்கி வந்தான், என்னை தன் விஷயத்திலே தவிர வேறொரு விஷயத்திலே போகாதபடிக்கு என் நெஞ்சை கவர்ந்து கொண்டு இப்பொழுது என்னை சேர்த்து கொள்ளாமல், என்னை அணைத்துக் கொள்ளாமல் தவிக்க விடுகிறான், அவனை அடைந்தே தருவேன் என்று ஒரு கோபிகையானவள் கண்ணனை ஆசைப்பட்டு துணிந்து பேசுவது போல இந்த மடல். அந்த கண்ணனும் திருநறையோர் நம்பிதான் என்ற திருவுள்ளத்தினாலே ஆழ்வார் இப்போது நம்பியை கண்ணனாகவே பாவித்துக் கொண்டு அந்த கண்ணனை ஆசைப்பட்ட கோபிகையானவளாக தன்னை நான் நினைத்து கொண்டு இப்போ ஆழ்வார் ஒரு கோபிகா ஸ்தானத்திலே திருநறியோர் நம்பியை கண்ணனாக பாவித்துக் கொண்டு மடல் எடுக்கிறார் என்பது இந்த 2வது வாரத்திலே ஓரளவு தெரிஞ்சுள்ளோம். மடல் எடுப்பது என்பது என்ன என்று பார்த்தால், மடல் எடுப்பது என்பது காவியங்களிலே ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தான் ஆசைப்பட்டவளை ஒரு புருஷன்
அடைந்தே தீர்வது என்று உலகத்தாருக்கு சொல்லிக் கொண்டு நான் இவளை ஆசைப்பட்டேன். உலகத்தார் என்னை சேர்த்து வைக்க வேணும். பந்துக்கள் பிரித்து வைக்கிறார்கள், சூழ்நிலை பிரித்து வைக்கிறது என்று அரசர் முதற்கொண்டு யாரிடமாவது போய் தன்னுடைய விண்ணப்பத்தை ஒரு வெறித்தனமாக வெளிப்படுத்துவது என்பது மடல் என்று சொன்னார்கள். அந்த மடல் என்றால் பெண்ணை மடல் என்று பனை மடலை சொல்வது, பனை ஓலையை சொல்வது. பன ஓலையை உயர தூக்கி கொண்டு அதிலே அந்த பெண்ணுடையதான படத்தையோ பெரியோ எழுதி வைத்துக் கொண்டு தன்னை அலங்கோலமாக செய்து கொண்டு இவள் இல்லாமல் எனக்கு வாழவும் பிடிக்கவில்லை, மரணமும் எனக்கு மேலானதாக இருக்கும் என்று அந்த நிலையை தெரிவித்துக் கொண்டு ஒரு வெறித்தனமான வெளிப்பாடுதான் மடல் என்பது. அந்த மடலை புருஷர்கள் தான் எடுப்பார்கள். பெண் மடல் எடுக்கக்கூடாது என்று கடலன்ன காமத்தராயினும் மடலுறார் மடலுறார் மாதர்கள் ஆடவர் மேல் என்று சொல்லுவார். அப்படி ஒரு தமிழ் காவியத்திலே சொல்லியிருக்கு. பெண்கள் மடல் எடுக்கக்கூடாது, எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் பிடிவாதம் பிடிக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் உலகறிய வெட்கம் இல்லாமல் தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டு ஒரு பெண் மடல் எடுப்பது அழகல்லன்னு சொல்லியிருக்கா. ஆனா ஆழ்வாரோ இப்பொழுது மடல் எடுக்க போறார். பெண் மடல் எடுப்பதாகத்தான் இந்த பாசுரம் பாடுறார். கோபிகை மடல் எடுப்பதாக தான் ஒரு ஸ்ரீபாவத்தை அடைந்து கோபிகை பாவத்தை அடைந்து மடல் எடுக்க துணிகிறார். மடல் எடுப்பது துணிவே ஒழிய இவர் உண்மையில் மடல் எடுக்க போறவர் கிடையாது. ஆனா மடல் எடுக்கிறேன் என்று ஒரு உரிமை கொண்டு மிரட்டுகிறார் என்ற அளவு தான் இந்த பிரபந்தம். நம்மாழ்வாரும் இதே போல மடல் எடுக்க போவதாக துணிந்து பேசினார் என்று பார்த்தோம். அதே வழியில தான் இப்போ நம்ம கலியனும் அதே வழியை பின்பற்றி மடல் எடுக்க போவதாக துணிந்து உரிமை கொண்டு பேசுவது தான் இந்த பிரபந்தமே வழி. மடல் எடுத்தார் என்று கிடையாது. ஏன் மடல் எடுக்காமலேயே மடல் எடுக்க போறேன் என்று உரிமை கொண்டுகிறார் என்றால் தன்னுடைய அபினிவேசத்தை சுற்றத்தாருக்கு தெரிவிப்பதற்காகவும் மடல் எடுப்பேன் என்று மிரட்டினாலாவது பெருமாள் தன் விஷயத்திலே கண்டிருந்து பார்க்க மாட்டாரா என்றுதான் ஒரு இதற்காகவும் அது மடல் எடுக்கிறேன் என்று விளம்பித்துக் கொண்டு கால விளம்பம் செய்து கொண்டிருப்பது. இதை தவிர வேறொரு நிலை தெரியாமல் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இதற்கு மேல் வேறொரு நிலை தெரியாமல் தன்னால் வேறொரு நிலையில இருக்க முடியல, உலகத்து விஷயத்தில் ஈடுபட்டு இருக்க முடியல, பகவானையும் பெற்று வாழ முடியல, மத்தியத்திலே சாந்தமாகவும் இருக்க முடியல, பெருமாள் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு அடங்கியும் இருக்க முடியாத நிலையிலே அடைந்தே தீருவேன் என்று பிடிவாதமாக பிடித்துக் கொண்டு காலத்தை பொழுதுபோக்குவது என்றதான ஒரு நிலைக்கு வந்ததுனால இப்படி மடல் எடுக்கிறார் என்றும் மடல் எடுக்க துணிகிறார் என்று இந்த பிரபந்தத்துக்கு அவதாரிகைகள் சொல்வது வழக்கம். ஆழ்வார் மடல் எடுக்கதான் இந்த பிரபந்தத்துக்கு நாம் தனியனையும் அனுசந்தானம் பண்ணிட்டோம். அந்த தனியன்களை சொன்ன விஷயம் என்னன்னா, முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கண் உள்ளங்கொடியாமே பள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் முளைமதியம் கொள்ளிக்கண் உள்ளங்கொதியாமே என்பதாக லோகத்திலே சந்திரன் அழகாக எழுந்து தன்னுடையதான ஒளி வெள்ளத்தை பரப்பும் போது, இதே போல சென்றல் அழகாக வந்து வீசும்போது இளமையின் பூர்ணம் நம்முடைய உடம்பிலே வியாபித்திருக்கும் போது ரொம்ப வேதனையாக அதுக்கு துணை தேடும். இப்படி காமத்துக்கு அடிபட்டு போவது, காமத்துக்கு வசப்பட்டு போவது, போக்கியமான விஷயங்களை பார்த்தால் இதை துணையோட அனுபவிக்க வேண்டாமா என்றதான ஆசை வந்துடும். அப்பேற்பட்டதான ஆசையினாலே மனதானது அல்பமான காமத்தை தேடும். ஆழ்வார் நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணி வச்சார். அல்பமான காமத்தை தேடாம உயர்ந்த காமத்தை தேடும்படியா பண்ணி வச்சுட்டார். எந்த அல்பமான காமமானது அனுபவித்து தீட்டால் வேறொரு விஷயத்திலே மனசு செலுத்துமோ அப்படியெல்லாம் இல்லாம எந்த பகவத் காமமானது அனுபவிக்க ஆசைப்பட்டால் நிரந்தரமாக சாஸ்வதமாக ஆத்மா உள்ளளவும் பகவான் உள்ளளவும் அந்த அனுபவத்தையே ஆசைப்பட வைக்குமோ அப்பேற்பட்டதான பகவத் காமத்தை நமக்கு காட்டி கொடுத்துட்டார் என்று இந்த தனியனிலே பார்த்தோம். இதான் விஷயம். அது லோகத்துல விஷயம்னும் பகவத் விஷயம்னும் ரெண்டு வார்த்தை உண்டு சம்பிரதாயத்துல.
விஷயம்னு சொன்னா பஞ்ச இந்திரியங்களாலே அனுபவிக்கப்படுவது விஷயம்னு சொல்வது. கண்ணாலே பார்த்து, காதாலே கேட்டு, நாக்காலே சுவைத்து, உடலாலே தொட்டு, இது முதலாக இப்படி இந்திரியங்களாலே அனுபவிப்பது என்பது அது விஷயம்னு சொல்லுவா. அதையே பகவத் விஷயம்னு மாத்தி சொன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணாலையும் பகவான், காதாலையும் பகவான், நாக்காலையும் பகவான், நெஞ்சாலையும் பகவான், உடலாலையும் பகவான் என்று எல்லாம் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு இருப்பதற்கு இது பகவத் விஷயம்னு சொல்வது. அதனால விஷயம் என்பது அனுபவிக்கிறதுக்கு உடைய சமாச்சாரம்னா அது பகவத் விஷயம்ன்றது பகவான் விஷயத்திலே அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான சமாச்சாரம். அதுல ஒரு விலட்சணமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா, கண்ணாலே பார்ப்பது எதை என்று எதை ரொம்ப ஆசைப்பட்டு அனுபவிக்கிறோமோ அதை கொஞ்ச நேரம் அனுபவிச்சுமானா காதாலே கேட்கலாமேன்னு தோணும். அப்புறம் காதாலே கேட்டது போரும்னு சொல்லி சாப்பிடலாமே, கொஞ்சம் நாக்காலே ருசிக்கலாம்னு தோணும். நாக்காலே ருசிச்சா விட்டு அப்படியே உடலாலே அனுபவிக்கலாமே என்று தோணும். இப்படி பல விதமாக எப்படி செவிவாய் கண்மூக்கு உடல் என்று ஐம்புலனும் என்று மூக்கால அனுபவிக்கிறதா இருந்தாலும் ஒரு வாசனையை ரொம்ப நேரம் அனுபவிச்சிருந்தா பிடிக்காது. உடனே அந்த வாசனையை விட்டுவிட்டு இன்னொரு வாசனையை தேடும். ஆக லௌகிகமான விஷயம்னா ஒண்ணுல ஈடுபட்டா அது இன்னொன்னு அனுபவிக்கிறதுக்கு அதுவே விரட்டி விட்டுடும். அதுதான் லௌகிக விஷயத்துல இருக்கிறதான ஒரு வழக்கம். ஆனா பகவத் விஷயம் அப்படி இல்லை. எதுல ஈடுபட்டா எதொன்றும் தெரியாது, வேற எது ஒன்றும் தெரியாதோ அப்படி இருக்கிறது பகவத் விஷயம். லௌகிகமான காமமும் அப்படித்தான். அதுல ஈடுபட்டவர்களுக்கு கொஞ்ச நேரம் இதுல என்றால் இன்னொன்னு கொஞ்ச நேரம் என்று போயிடும். பகவத் விஷயம் அப்படி இல்லை. ஆசைப்பட்டவர்களுக்கு வேறொன்றிலே எதிலும் மனம் பற்றாது. வேறொருவரோடு என் மனம் பற்றாது என்று ஆழ்வார் சொல்வது போல வேறொன்றிலும் மனம் போகாது. எல்லாம் கண்ணாலே பார்த்து அனுபவிப்பதெல்லாம் பகவானா இருக்கணும். காதாலே கேட்பது என்றென்றும் பகவானா இருக்கணும். Welcome. This service is provided by freeconferencecall.com. Please enter your access code followed by the pound sign. You entered 5-7. There are 12 participants in this conference. This conference is being recorded. Muted. அவனை அணைந்து கொள்வது என்றதான சுகம் இருக்கு. இது உயர்ந்த பகவத் காமமா சொல்லப்பட்டிருக்கிறது. பாஷிகாரரும் கூட பகவத் காமம் ரொம்ப வசந்தது என்று சொன்னார்னு, சேமனல் வேடும் பொருளும் தருமமும் சேரியானர் காமமும் என்று இவை என்பர் நான்கினிலும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன். தர்மமோ அர்த்தமோ காமமோ எல்லாம் எதற்காக என்றார், எல்லாம் பகவத் காமத்திலே போய் மூட்டுவதற்காகத்தான் பாஷிகார் சொல்லி வச்சாராம். தான் தர்மம் செஞ்சு என்ன பண்ண போறோம்னா பகவானிடத்திலே போய் அவனிடத்திலே காமத்தை அனுபவிக்கணும். பணம் எல்லாம் எதற்காகன்னா பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு பகவத் காமத்தை அனுபவிப்பதற்காக. காமம்னு சொல்லப்படுவதான் லோகத்துல இருக்கிறதெல்லாம் எதற்காகன்னா இதை விட கோடானு கோடி பங்கு அவனிடத்திலே கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதனால தர்மமோ அர்த்தமோ காமமோ எதுவா இருந்தாலும் பகவத் விஷயத்திற்காகத்தான், பகவத் காமத்திற்காகத்தான் என்று பாஷ்யக்காரர் சொல்லி வச்சார்னு சொல்லுவார். அப்பேற்பட்டதான பகவத் காமத்தை சொல்லி இந்த பிரபந்தமானது நமக்கு பகவத் விஷயத்துல ரசத்தை ஏற்படுத்துவதான பிரபந்தம் இது. காமம் காமம்னா இழப்பமானது தானேன்னு என்று சொல்லுவார். அது திருக்குழந்தாண்டவன் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி ஆகும். ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அந்த ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதிச்சார். அன்னைக்கு என்ன விசேஷ காலக்ஷேபம்னா ஆகார நியமம் என்பதான காலக்ஷேபம். ஆகார நியமத்துல என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது என்று
சொல்றார். மகரிஷிகள் ஸ்மிருதிகளிலே சொல்லியிருக்கார். ஸ்மிருதிகளிலே சொன்னது பாஷ்யக்காரர் உபதேசம் பண்ணியிருக்கார். பாஷ்யக்காரர் என்ன உபதேசம் பண்ணார் ஆகார நியமத்தை என்று சுவாமி தேசிகனும் ஆகார நியமம்ன்றதான பிரபந்தத்திலே அருள் செய்திருக்கார். அவர் அருள் கொண்டு எதிராசரிவை மொழிந்தார்னு சாதிக்கிறாருங்க. இந்த ஆகார நியமத்திலே சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம பாஷ்யக்கார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்று ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். அந்த ஆகார நியமத்தை காலக்ஷேமம் சாதிக்கிறார். அதுல முக்கியமா அப்படி சொல்லிட்டே வரைச்ச பல விஷயங்கள் சொன்னார். அதாவது சொரக்காயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சொரக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சிஷியன் பிடிச்சுட்டான். பரவாயில்ல, நம்ம சொரக்காய் சாப்பிடலான்னு நினைச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. ஆச்சாரியம் சொரக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். அதனால இனிமே சொரக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானமா இருந்தான். இப்படி இருக்கச்சே ஒரு 2 நாள் ஆச்சு. அப்புறம் ஆச்சாரியனுடைய பத்னின்னா அதாவது கிரகஸ்த ஆச்சாரியன் காலக்ஷேம சாதிச்சுட்டு இருக்கார். அதை மனசுல வாங்கிக்கணும். ஆச்சாரியனுடைய பத்னி இந்த பையனை கூட்டா, காலக்ஷேமம் ஆகின்னு இருக்கிற பையனை, தலிகைக்கு காய்கள்டா போய் சுரக்காய் வாங்கிட்டு வாடா அப்படின்னா, சொரக்காயா மாமி சொரக்காயா சொல்ற அப்படின்னா, ஆமா சொரக்காய் தான் சொல்ற அப்படின்னா, சரியா மாமி கிட்ட ஒன்றும் பேசல. மாமி சுரக்காய் கேட்கிறாளே, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆச்சாரியன் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இவருமே மாமி சுரக்காய் கேட்கிறா தலிகைக்கு. நேரம் ஆச்சாரியன் கிட்ட போனார். அவர் காலக்ஷேப கூடத்துல இருந்தார். அடியன் காலக்ஷேபத்துல சாதிச்சது சுரக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு, மாமி தலிகைக்கு சுரக்காய் வேணும்னு கேட்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்படியாடா, மாமி சுரக்காய் வேணும்னு கேட்டாளா? ஆச்சாரியன் சொல்றார். அப்படியா, மாமி சுரக்காய் வேணும்னு கேட்டாளா? பேசாம வாங்கி கொடுத்துருடா சுரக்காய அப்படின்னாரு. இல்ல, தேவல் தான் சாதிச்சது. சிஷியன் கேட்கிறான், தேவல் தான் சாதிச்சது சுரக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு. அதான்டா நான் சொன்னது ஏட்டு சுரக்காடா, அவ சொல்றது நெஜம் சுரக்காடா. அது ஏட்டு சுரக்காய் வேற நெஜம் சுரக்காய் வேற, போடா வாங்கி கொடுத்துடுறான்னு சொன்னாராம். அதுபோல இது சுரக்காய் ஏட்டு சுரக்காய் நெஜம் சுரக்கான்னு சொல்றா போல பகவத் காமம்ன்றது இருக்கு, அது வேற. லௌகிக காமம்ன்றது வேற. காமம் என்பது லோக விஷயத்துல சொல்லும் போது இது அல்பமாகவும் இருக்கும், மற்ற ஆரோக்கிய ஹானியாகவும் இருக்கும். இப்படி பல விஷயம் ரொம்ப கீழ்த்தரமா நம்ம ஈடுபடுத்தினோம். இதெல்லாம் பல விதமா இத எளப்பமா சொன்ன மகர்ஷிகளே கூட ஆசைப்படும்படியான வைபவமுடைய ஆழ்வார்கள் என்ன சொல்லி கொடுத்தா, இது லௌகிக காமம் மாதிரி என்ன, இது பகவத் காமம் ரொம்ப வசந்தது, ஆத்மாவுக்கு ரொம்ப தகுந்த புருஷார்த்தம்னு காட்டி கொடுத்துருக்காளாம். அத சுவாமி தேசிகனும் கூட ரொம்ப பாராட்டி பல விதமா நமக்கு ஆழ்வாருடைய சித்தாந்தம் இப்படி இருக்குச்சு, இதை விட என்ன வேற ஒரு பெரிய சித்தாந்தம் நமக்கு, போக்தும் தவ புரியதமம் பவதி பகவதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிரணந்தா, பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிரணந்தா. அவளுடைய பக்தியை காட்டிலும் பரிசுத்தமான பக்தி கிடையாது. அப்படியேப்பட்ட நம்மாழ்வார் முதலானவாழ்லாம் கூட எப்பேற்பட்டதான ஒரு பக்தி ஆசைப்பட்டான்னா, அந்த சிருங்கார பக்தி ஆசைப்பட்டா ஆண்டாள், சுவாமி தேசிகன் சொல்றார், ஆண்டாளே நீ சுவாவமாக ஆசைப்பட்டதான அந்த பகவத் காமத்தை அதுவே ரொம்ப உசந்ததான பக்தி என்பதாக ஆழ்வார்கள்லாம் கூட ஆசைப்பட்டா இல்லையா என்று காட்டுறார். அதனால பகவத்காமம் ஸ்ருங்கார பக்தின்னு சொல்வது. அந்த ஸ்ருங்கார பக்தியை இங்கே அதுவும் விபரலம்ப சிருங்காரமாக காட்டுகிறார் என்பது. ஸ்ருங்காரம்ன்றது 2 விதம். ஸ்ருங்காரம்னு 2 விதமா சொல்லியிருக்கா. ஒன்று சேர்த்தியிலே ஸ்ருங்காரம், இன்னொன்னு பிரிவிலே ஸ்ருங்காரம்ன்றது. சேர்த்தியிலே ஸ்ருங்காரம் என்பது லௌகிகமா சொன்னால் ரொம்ப விரசமா இருக்கும். சேர்த்தியிலே ஸ்ருங்காரம் ரொம்ப விரசமா இருக்கும். அதை பத்தி ஒன்னும் சொல்லக்கூடாது. அதை பத்தி பிரபந்தம் பாடினாலும் நன்னா இருக்காது. ஆனா அதுவே விப்ரலம்ப சிருங்காரமா இருந்ததுன்னா லௌகிக சிருங்காரமா இருந்தாலும் கேட்பதற்கு ரொம்ப நன்னா இருக்கும். அதாவது விப்ரலம்ப சிருங்காரம்ன்றது பிரிவிலே காமத்தை பேசுவது. அந்த பிரிவிலே அந்த நாயகியானவள் அந்த நாயகனை நினைச்சு அது ரொம்ப ஏங்கி பேசுவது, இல்ல நாயகன் நாயகியை நினைச்சு ஏங்கி பேசுவது, அதற்காக தூது விடுவது. உன்னை எவ்வளவு நேசிச்சேன், உனக்காகவே வாழ்கிறேன், உன்னுடையதான பேச்சும் பார்வையும்
என்று இப்படி பல விதமாக அந்த பிரிவிலே சிங்காரம் என்பது காவியங்களிலேயும் ரொம்ப போக்கியமா சொல்லியிருக்கா. அது ரொம்ப கௌரவமாகவும் இருக்கும், போக்கியமாகவும் இருக்கும். லோகத்துல விப்ரலம்ப லௌகிக சிங்காரமா இருந்தாலும் கூட விப்ரலம்ப சிங்காரம் போக்கியமா இருக்கும். விப்ரலம்ப சிங்காரம்னா அந்த பிரிவிலே காமம், அதை பத்தி பேசுவது, அதே நினைச்சிருப்பது, அதுக்காக காவியம் பாடுவது. லோகத்துல சம்போக சிருங்காரம் என்று சேர்த்தி சிருங்காரம் அல்பமாயும் எளப்பமாயும் இருக்கும். ஆனா விப்ரலம்ப சிருங்காரம்ன்றது போக்கியமாயும் கௌரவமாயும் இருக்கும். அப்படி லௌகிக காமத்துக்கே அப்படி சொல்லி இருக்குச்சே, எந்த பகவத் காமமானது சம்போக சிருங்காரமாயிருந்தாலும் போக்கியமாயிருக்கும், விப்ரலம்ப சிருங்காரமாகவும் போக்கியமா இருக்கும், பரிசுத்தமாயிருக்கும், ஆத்மாராமமாயிருக்கும், க்ஷேமத்தை தரும், புண்ணியத்தெல்லாம் காட்டிலும் மகா சிரேஷ்டமான புண்ணியமாயிருக்கும். அப்பேற்பட்டதுல இப்போது ஆழ்வார் அந்த விப்ரலம்ப சிருங்காரம் என்று பிரிவிலே காமத்தை பேசுவது என்பதாக இந்த உயர்ந்தரக ரீதியான காமத்தை பத்தி பேசி இந்த மடல்ன்றதான பிரபந்தத்துல தான் பெருமாளை ஆசைப்பட்டதை எப்படி தவிர்க்க முடியாம ஆசைப்பட்டு அப்படியே தவித்து கொண்டிருப்பதாக காட்டுகிறார் என்பது இந்த மடலிலே அடிப்படையா தெரிஞ்சுக்கிற விஷயம். இவ்வளவு தவிப்பு ஆத்மாவுக்கு வேணும் பகவத் விஷயத்துலன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதான் அங்க அடிப்படையா ரொம்ப சாரமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அந்த கோபிகையானவள் கண்ணனை அடையணும்னு பெருமாளே புருஷோத்தமனே வந்து கோபிகைகளோட கலந்து கொண்ட போது அந்த கோபிகைகளுக்கு கிடைச்சதான பாக்கியம் நமக்கும் கிடைக்காமல் போச்சேன்னு மகரிஷிகள்லாம் கூட ஏங்கினான்னு புராணங்களே பார்ப்போம். அதே நிலைமையிலே இந்த கோபிகையினுடைய பாவம் தனக்கும் கிடைக்காதான்னு ஆண்டாள் ஆசைப்பட்டு கோபியா பாவிச்சுண்டு கண்ணனை ஆசைப்பட்ட பிரபந்தம் பாடினா போல கலியனும் இப்போ தன்னை கோபிகையாக பாவிச்சு கொண்டு கண்ணனை ஆசைப்பட்டு இந்த பிரபந்தம் பாடுகிறார். காரார் வரை கொங்கை கண்ணார் கடருடுகை சீரார் சுடரு சுட்டி செங்கல் ஒழிப்பேராற்று பேராரமாறுவில் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலவங்கை என்னும் இப்பாரோரு சொல்லப்பட்டமும் நன்னே. இது வரைக்கும் முதல் பாசுரம். பெரிய திருமடல் 40 பாசுரம்னு சொன்னோம். ரெண்டு வரியா ஒரு பாசுரம்னு கணக்கு பண்ணுவது என்பது சில தென்னாச்சாரியாருடைய அபிப்பிராயம் உண்டு. ஆனால் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பூர்வாச்சாரியாள் வழியில இல்லை, இது 40 பாசுரம் தான் என்று கணக்கு பண்ணி சொல்றார். 40 பாசுரமா சொல்லும் போது விஷயத்தை முன்னிட்டு கொண்டு பாசுரம் பிரிப்பது. 2 வரி ஒரு பாசுரம் என்று பிரிச்சா அதுல விஷயத்தினால சொல்லப்பட்டதான கருத்துக்காக என்று பிரிக்க முடியாது. சரி, 2 வரி பாசுரமா 2 பிரிச்சுக்கலாம்னு ஏதோ ஒரு தோராய கணக்காக தான் சொல்ல முடியும். ஆனா விஷயத்தை முன்னிட்டு கொண்டு பாசுரம் பிரிப்பது என்பது 40 விஷயத்தை முன்னிட்டு கொண்டு 40 பாசுரமா பிரிக்கிறார். அப்படி பிரிப்பதுல முதல் பாசுரம் இந்த ரீதியில தான் முதல் பாசுரமாக கணக்கு பண்ணுவது. இந்த இடத்துலதான் முதல் பாசுரத்தை நிறுத்தி இதை 2 முறை சேவிக்க வேண்டி இருப்பதனாலே 2 முறை சேவிப்பது என்று எல்லா தென்னாச்சாரியர்கள் உள்பட எல்லாரும் இதே ரீதியில தான் முதல் பாசுரத்தை கருத்துல கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தா சுவாமி தேசிகன் ரொம்ப சரியா தான் 40 பாசுரத்தையும் காட்டி கொடுத்திருக்காருன்னு சொல்லுவா. இப்ப இந்த முதல் பாசுரத்துல என்ன விஷயம்னா, லோகத்தில் இருக்கிற மனுஷாள் எப்படி இருக்காவாத்தேளா, இந்த லோகம் என்பது என்னவா சொல்லப்படுகிறது? இந்த லோகம் பூமாதேவி இல்லையா? அந்த பூமாதேவியானவள் பகவானே ஆசைப்படுறவளாலே எந்த பூமியிலே வசிக்கிறாளோ இந்த மக்கள், அவர்கள் பகவானை விட்டுட்டு பகவானை தவிர மற்ற 3 விஷயத்துல ரொம்ப ஆசையோட இருக்கா. அது என்ன விஷயம்னா தர்மம், அர்த்தம், காமம்னு 3 விஷயத்துல ஆசையோடு இருக்கா. எந்த பூமாதேவி தரிக்கிறாளோ, எவளாலேதான் இவர்களுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் ஜீவனமும் நடக்கிறதோ, அப்பேற்பட்ட பூமாதேவியானவள் தாங்கி அதனாலே தான் பிழைத்து கொண்டிருக்கிறவாளுக்கு அந்த பூமாதேவி சாட்சாத் சர்வேஸ்வரனே ஆசைப்பட்ட சர்வேஸ்வரனுக்கே பத்னியாக இருக்கான்ற விஷயத்த மறந்துடுறோம். அந்த பூமாதேவி அவள் எப்பேற்பட்டவளான ஒரு பெண்ணா இருக்காள் என்று பார்த்தா ஆரம்பிக்கிறார். அவ பெண் என்றால் அவளுக்கு என்னென்ன வேணும்? பெண் என்றால் முக்கியமாக அவ மார்பகங்கள் எழுந்திருக்க வேணும், நல்ல கூந்தலை உடையவளா இருக்கணும், கட்டாயம் நெத்திக்கு போட்டு வச்சுக்கிறவளா இருக்கணும், அலங்காரமாக தலைக்கு சூடிக்கிறவளா இருக்கணும்,
கற்புடைய பெண், அதுவும் கணவனோட இருக்கிற பெண் என்ற பெண்ணானவள் தன்னை நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணிப்பா. அதனால மாலைகள்லாம் சுவர்ண மாலைகள், மலர் மாலைகள் என்றெல்லாம் சாத்திப்பா. இப்படியெல்லாம் ஒரு பெண்ணானவள் சாதாரணமா இருக்க காண்கிறோம். பூமாதேவியும் அதே போலத்தான். அவளுக்கும் மார்பகங்கள் எழுந்திருக்கு. அவளும் நெத்திக்கு அலங்காரமா சுட்டியெல்லாம் சூடிக்கிறா. நல்ல ஹாரங்கள் எல்லாம் கூட சாத்திக்கிறா. ரொம்ப வசந்ததான வஸ்திரத்தை சாத்திக்கிறா. கணவனையுடைய பெண் நல்ல வசந்த வஸ்திரத்தை சாத்திப்பா. நெத்திக்கு சுட்டி வச்சுப்பா. தன்னுடைய கூந்தலை நன்னா பராமரிச்சுப்பா. அவளுக்கு அவர் நல்ல மார்பகங்கள் நன்றாக எழுந்து கணவனுக்கு இதமாக இருக்கும். இப்படியான ஒரு நிலைமை நல்ல பெண்ணுக்கு உண்டே. அதே போலத்தானே பூமாதேவியும் இருக்கா என்று முதல் பாசுரத்தினாலே எடுத்து காட்டுறாரு. எப்படின்னா, காராறு வரை கொங்கை கண்ணாறு கடலுடுக்கை, காராறு வரை கொங்கை. அப்படி காரா பெண்ணுக்கு சாதாரணமா மனித பெண்ணுக்கு என்று மார்பகங்கள் 2 இருக்கும். ஆனா 2 தான் இருக்கும்ன்றது எல்லா விதமான பெண்ணுக்கும் சொல்ல முடியாது. இந்த உலகமாயே விரிந்து கிடக்கிறதான இந்த பூமாதேவி, அவள் பூமாதேவி உலகமாய் இருக்கும் போது அவளுக்கு மார்பகங்கள் ரொம்ப அதிகம், ரொம்ப நிறைய இருக்கு. என்ன இருக்குன்னா, சமுத்திரவதனே தேவி பர்வத ஸ்தனமண்டிதே என்பதாக ஸ்லோகம் உண்டு. சமுத்திரவதனே தேவி, பூமாதேவிக்கு அந்த சமுத்திரம் தான் அவளுக்கு ஆடையம். பூமாதேவி பூமியாக இருக்கும்போது அவளுக்கு சமுத்திரம்தான் ஆடையம். அதே போல மலைகள் எல்லாம் அவளுக்கு மார்பகங்கள் என்று சொல்றது. இந்த மந்திரத்தை, இது ஒரு மந்திரம். காலையில எழுந்திருக்கும் போது எழுந்த உடனே பூமாதேவியை மிதிச்சுண்டு எழுந்துக்கிறோமோ, அப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்திச்சுண்டு பாதன்யாசம் க்ஷமஸ்வமேன்னு பிரார்த்திக்கிறது உண்டு. அதுல பர்வத ஸ்தனமண்டிதே என்று ஒரு வார்த்தை. உலகத்துல இருக்கிற மலைகள் எல்லாம் அவளுக்கு மார்பகங்கள் என்பதாக சொல்லியிருக்கு. மார்பகங்கள் மனுஷ பெண்ணுக்கு 2 இருக்கலாம். ஆனா எல்லா பெண் இனத்திற்கும் அப்படிதான் கிடையாது. இப்போ புலி பூனை என்று பார்த்தா அதுகளுக்கெல்லாம் மார்பகம், சிங்கம் எல்லாத்துக்கும் ஸ்தனங்கள் அதிகமா இருக்கும். ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. புலிக்கு பூனைக்கெல்லாம் ஸ்தனம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா பசுமாட்டுக்கு ஸ்தனம் வேற போல இருக்கு, மனுஷாளுக்கு வேற போல இருக்கு. அதனால அந்தந்த சரீரத்துக்கு உடலுக்கு தகுந்தா போல மார்பகங்கள் வேறுபட்டதுன்னா, பூமாதேவிக்கு மார்பகம் எப்படி இருக்குன்னா மொத்த மலைகளும் அவளுடைய மார்பகங்கள் என்று இந்த மந்திரம் சொல்லியிருக்கு. மகர்ஷிகள் சொன்ன மந்திரமாச்சு அது. அதுல பர்வதஸ்தனம் வண்டிதே என்று பர்வதங்களையும் முலையாக சொல்லியிருக்கிறதுனால இங்க எடுத்து காட்டுறார். காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை, காரார் வரை கொங்கை. இவளுக்கு மார்பகங்கள் எல்லாம் மலைகள் எல்லாம் மார்பகங்களாய். அடுத்தது கண்ணார் கடல் உடுக்கை, சமுத்திரமே இவளுக்கு உயர்ந்ததான ஆடையாய். அந்த ஸ்லோகத்துல பார்த்தவன் சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தானம் வண்டிதே, சமுத்திரம் தான் இவளுக்கு உயர்ந்த ஆடையா இருக்கு. அடுத்தது அன்னாருக்கு சீரார் சுடர் சுட்டி. சுடர் என்பது சூரியனை சொல்றது. சீரார் சுடர் ரொம்ப பெருமையுடைய சூரியன். அந்த சூரியனே தனக்கு சுட்டி என்றதான நெற்றி ஆபரணமாக சாத்தி கொண்டிருக்கிறாளாம். செங்கல் பேராற்று அப்படியே கலங்கி நீர் கலங்கி வரக்கூடியதான ஆறுகள், அந்த ஆறுகளை எல்லாம் தன்னுடைய மார்பிலே சாத்தியதான நல்ல ஹாரங்கள் போலே கொண்டிருக்கிறாள். பேராரமாறுவில் பெருமாமழை கூந்தல். இவளுக்கு கூந்தல் உண்டோ என்று சொன்னால் கூந்தலும் உண்டா. மழை கூந்தல் ஆகாசத்திலிருந்து நெடிய கம்பி போலே அப்படியே கொட்டுன்னு கொட்டுறதான மழை கூந்தல். மழைதான் அப்படியே கூந்தலா. மழை கூந்தல் நீராரவேலி அப்படின்னு. நீராரவேலி நீர். அதுக்கு மேல இந்த பூமி இருக்கு, நான் பார்க்கிற இந்த பூமியை போல மொத்த பிரபஞ்சமும் இப்போ காணப்படுகிறது மொத்தமும் சேர்ந்தே பூமாதேவின்னு சொல்வது. அந்த பூமாதேவிக்கு வெளியில இந்த அகண்டமான இந்த பிரம்மாண்டம் இருக்கு. அந்த பிரம்மாண்டத்தை சுத்தி நிறைய ஆவரணங்கள்லாம் இருக்கு. அந்த ஆவரணங்கள்ல முதல்ல இருக்கிறது ஜலத்தினாலே ஆன ஆவரணம்னு சொல்றது.
அததான் இங்க சொல்றாரு. இப்போ முதல்ல சமுத்திரத்தோடையா உடையவள்னு சொல்லிட்டு இவளுக்கு வேலியா இருப்பது எதுன்னா இந்த பிரம்மாண்டத்தை சுத்தி இருக்கிறதான அந்த ஜல ஆவரணம்னு சொல்லுவாளே அது. இதையெல்லாம் உடையவளா இருக்காள் என்று இங்கே சொல்றார். இத பெண்ணை வர்ணிக்கிறார். பூமாதேவிக்கு அவளுக்கு தனம் உண்டு, நெத்திச்சுட்டி உண்டு, ஹாரங்கள் உண்டு, கூந்தலும் உண்டு. அவளுக்கு வேலி என்று சொல்ல முடியாததான பெண்ணுக்கு வேலியா இருப்பது கற்பு. அதை உள்ள வச்சுட்டு சொல்றார். இப்ப அவளுக்கு பெரிய வேலையும் உண்டு என்று இந்த பாசுரத்துல இதை சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னா, ஆறு வரைக்கொங்கை அப்படி மலைகள் என்றிருந்தால் மலைகள் எல்லாம் பெருமாளுக்கு என்றிருப்பாள் என்று அர்த்தம். மலைகள் மலைன்னு இருக்க அந்த மலையெல்லாம் எதற்குன்னா தன்னுடைய நாயகனை தாங்குவதற்கு என்று அப்படின்னு. ஆசைப்பட்ட பெண் தன்னுடையதான மார்பகம் எதற்கு என்றால் பெருமாளை தாங்குவதற்கு, தன்னுடைய நாயகனை தாங்குவதற்கு என்று இருப்பாளே அதுபோல இவளும் மலைகளிலே தன்னுடைய நாயகனை தாங்குகிறாள். அப்படின்னா வெங்கடாத்ரி என்று திருமலையிலே, ரிஷபாத்ரி என்று திருமாலிருஞ்சோலமலையிலே, அகோபிலாத்ரி என்று அகோபிலத்திலே, கடிகாத்ரி என்று கடிகாஜலமாயிர சோழ சிம்மபுரத்திலே, தோயாத்ரி என்று திருநீர் மலையிலே, தோதாத்ரி என்று வானமாமலையிலே, திருக்குறுங்குடியிலே, மகேந்திரகிரி என்று சொல்ல முடியாத திருக்குறுங்குடியிலே, இப்படி மலைகளாக இந்த மலைகள் இருக்க மலைகளினால் இவள் தன்னுடைய நாயகனை தாங்கும் ஆசையோட இருக்காள். மலைகளெல்லாம் பூமாதேவி தான் என்றால் தன்னுடைய நாயகனுக்கு என்றே இருக்காளாம். காராறு வரைக்கொங்கை. கார் என்றால் இங்க என்னத்தை சொல்லிட்டு மேகத்தை சொல்றது. மேகம் தங்கும் மலைகள். அப்படி மலைக்கு லட்சணம் சொன்னார் தமிழ் காவியத்துல. மலை என்றால் எதுன்னு கேட்டா ஒசரமா இருக்கிறதே மலை என்று அப்படியத்தான் சொல்லல, மேகம் படிந்து நிற்குவதான உயரத்தை உடையது மலை என்று அர்த்தம் சொன்னான். அதே தமிழ் காவியமா இருப்பதனாலே ஆழ்வார் அதையே எடுத்து காட்டுறார். காராறு வரைக்கொங்கை அப்படின்னு கருப்பான மேகங்கள் படிந்திருக்குவதான முளைத்தடமான மலைத்தளங்களை உடையவள். பெண்ணுக்கு முளைத்தளத்திலே கருமையும் இருக்குமோ இல்லையோ, அதே போல இந்த பெண்ணான நிலவங்கைக்கு முளையிலே கருமை என்னன்னா ஆறாறு மேகங்கள் தான் அந்த கருமையான மேகங்களை சொல்றார். ஆறாறு வரைக்கொங்கை கண்ணாறு கடலுகை. அடுத்தது சமுத்திரத்தினாலே சூழப்பட்டவளா இருக்காள். எப்படி பர்வதம் என்று சொல்லி அது பகவானுக்கு இருக்காளோ அதே போல சமுத்திரத்தினாலே சூழப்பட்டவளா இருக்காள். சமுத்திரம் இவளுக்கு ஆடையா சொல்லியிருக்கு. அந்த சமுத்திரம் தான் எம்பெருமானுக்கு இடமாயிருக்கும். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை சமுத்திரம் இருக்கு, அது எம்பெருமானுக்கு அவன் அமிர்தம் கிடைக்கிறதுக்கும் அவன் தங்குவதற்கும் இடமாயிருக்கு. தன்னுடையது என்றால் எல்லாம் எம்பெருமான் தங்குவதற்கு என்று எம்பெருமான் அனுபவிப்பதற்கு என்றும் இருக்காளாம். சீராறு சுடர் சுட்டி. அடுத்தது சுடர் சூரியனை சொல்றது. சீரா ஹலோ, ட்ராப் ஆச்சாகும் கால் அப்படின்னு ஒரே நிமிஷம்.
அப்படியே இருந்தாலும் திரும்பியும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சுவாமி. சுவாமிக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி இன்னும் லைன் கிடைக்கல. ட்ரை அகேன்.
சுவாமி பிரிட்ஜ் வேலையாச்சு சுவாமி இருக்கா பிரிட்ஜில்? இருக்கேன். ஆறு வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரான சுடரு சுட்டு செங்கல் ஒழிப்பேராற்று பேராரமாவில் பெருமாமழை கூந்தல் நீராரவே நிலங்கை என்னும் இப்பாரோரு சொல்லப்பட்டமும் கன்றே என்பது முதல் பாசனம். இந்த முதல் பாசனத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு வரைச்சு நடுவுல இது விட்டு போச்சு எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ்னால. எங்க விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நடுவுல தான் விட்டு போயிருக்கு. அநேகமா இந்த சீராறு சுடரு சுட்டி என்று சொன்ன இடத்துல இருந்து விட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். சீராறு சுடரு சுட்டி செங்கல் ஒழிப்பேராற்று சுட்டி சுட்டி என்றதான ஆவரணத்தை உடையவளா இருக்காள். நிலமங்கை நிலத்தை பூமிய பூமாதேவின்னு சொல்லுவோம். பூமாதேவிக்கு கணவனாக பெருமாளைத்தான் சொல்லிருக்கு. பாரதத்துல நிறைய தெய்வங்கள் எல்லாம் காட்டி கொடுத்திருக்கு புராணங்களில. அதுல எந்த தெய்வம் ரொம்ப உயர்ந்தது என்று எதையோ சொல்லி வச்சிருந்தாலும் பூமாதேவி எல்லாரையும் தாங்குற இந்த பூமாதேவிக்கு பக்தாவா சொல்வது புருஷோத்தமனான சர்வேஸ்வரன் நாராயணன் தான் சொல்லுவான். அந்த விஷயத்துல வேறுபாடே கிடையாது. எந்த தெய்வத்தை கும்பிடுறவா இருந்தாலும் சரி, அது சாத்தானாவும் இருக்கலாம், சைத்தானாவும் இருக்கலாம், இல்ல பரமசிவனா இருக்கலாம், பிள்ளையாரா இருக்கலாம், இல்ல அம்மனா இருக்கலாம், யார் எந்த தெய்வத்தை கும்பிடுறவாளா இருந்தாலும் உலகம்னு சொன்னா பூமின்னு சொன்னான்னா அது ஒரு தேவியா சொல்லும் போது பூமாதேவின்னு சொன்னா பூமாதேவின்னு அவளுக்கு கணவனா சொல்வது சர்வேஸ்வரனான ஸ்ரீபதியான நாராயணன் தான் சொல்லுவா. இப்படி நாராயணனுடைய பத்னியா இருக்கக்கூடிய பூமாதேவி இடம் கொடுத்து அதனாலே வாழ்வு பெற்று இருக்கக்கூடியவர்கள் பேசும் விஷயம்னு பார்த்தா அது இந்த தர்மம் அர்த்தம் காமம்ன்றதான 3 விஷயமா தான் இருக்கும். அந்த 3 விஷயத்துக்கு ஆதாரமா இருக்கிறதான பூமாதேவி உண்மையிலே என்ன விஷயத்தை ஆசைப்படுறான்னா பகவத் விஷயத்தை தான் ஆசைப்படுறா. பகவத் காமத்தை தான் எப்பவும் ஆசைப்படுவளா இருக்கா. அது ஏன்னா அவ பெண்ணா இருக்கா. பெண்ணா இருக்கக்கூடியவர்கள் பகவத் காமத்தை தான் ஆசைப்படணும்ன்றதுக்கு பூமாதேவியை எடுத்துக்காட்டு. நாமும் தான் உண்மையிலேயே பெண்ணாத்தான் இருக்கும். ஆண் என்கிறதான சரீரம் வேணா சில பேருக்கு கிடைக்கிறதை விட ஆத்மா எல்லாம் பெண் தான். பெண்ணுக்கெல்லாம் உதாரணமா இருக்கக்கூடிய பூமாதேவி பகவானைத்தானே ஆசைப்படுறா. அந்த பெண் என்பவள் பூமாதேவி என்பதற்கு என்ன அடையாளம்னா ஆறு வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை என்று இந்த விஷயம் சொல்லிட்டு வரும்போது கட்டாயிடுத்தான்னு தெரியல. இவளுக்கு மலைகள்லாம் இவளுடைய முளைத்தளங்களா இருக்கு. அந்த மலைகளில ஒன்னொன்னிலும் பகவான் ஏந்திரம்னு ஆசைப்படுறா. பகவானையே ஏந்தரா. வெங்கடாத்ரி என்பதில் திருவேங்கடமுடையான ஏந்தா. விஷபாத்ரி என்ற திருமாலிருஞ்சோலையிலே கள்ளழகரை ஏந்தி கொண்டிருக்கா. அகோபிலம்ன்றதான பர்வதத்திலே நாராயணனான நிருசிம்மனை ஏழ பண்ணிட்டு இருக்கா. தோயாதிரின்னு சொல்ல முடியாத திருநீர்மலையிலே ரங்கநாதனை தாங்குறா. தோதாதிரின்னு சொல்ல முடியாத வானமாவனியிலே தெய்வநாயகனை தாங்குறா. ஹிமாத்ரி என்று சொல்ல முடியாத ஹிமவத் பர்வதத்திலே பத்ரி நாராயணனை தாங்குறா. மலைகள் என்று இருந்தால் அது முளைத்தடங்களா இருக்கச்சு அது நாயகனுக்காக இருக்க வேணாமான்னு காட்டுறா பாருங்கோ. அது போலத்தான் எல்லா ஜீவாத்மாக்களும் தன்னை பெண்ணா நினைச்சு உண்மையா உணர்ந்தாள்னா தன்னுடைய மாறுதனாலே சர்வேஸ்வரனை தாங்கணும்னு தான் நினைக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பூமாதேவி தான். ஆறு வரை கொங்கை கண்ணா கடலுடுக்கை. இந்த பெண்ணான பூமாதேவிக்கு சமுத்திரம்தான் உடையாயிருக்கு. அந்த சமுத்திரத்திலும் பகவானுக்குத்தான் இடம் கொடுக்குறாரு. ஒரு சமுத்திரம், 2 சமுத்திரம், 3 சமுத்திரம், 7 சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரங்களிலும் பகவானுக்குத்தான் இடம் கொடுக்குறா. அதுல க்ஷீராப்தியிலே சர்வேஸ்வரன் நாராயணன் அவனை நாகசாயியாகவே அங்க இடம் கொடுக்குறான். கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி. அடுத்தது பெண்ணுக்கு சுட்டி என்றதான ஆபரணம் விசேஷம். நெத்தியிலே சூடிக்கொள்வா. சீரார் சுடர். இந்த பூமி பெண்ணானவள் சுடர் என்று சொல்ல முடியாத சூரியனை தன்னுடைய நெத்தியிலே தரிக்கிறாள். அந்த சூரியனுக்கு சீர்மையாவது சீரார் சுடர் சுட்டி. ஷீர் ஆர் என்றால் சீர்மை நிறைந்திருக்கிறவன் அர்த்தம். சூரியனுக்கு என்ன சீர்மை என்றால் எப்பேற்பட்ட சூரியனாக்கும் எப்படி ஆக்கும். பிராமணர்கள் ஒவ்வொரு காலமும் அந்த சூரியனையே சேவிக்கிறா.
சூரியன் தான் உலகத்தெல்லாம் வாழ வைக்கிறான். அந்த சூரியன் இல்லாம இந்த உலகமே இல்லை. உலகத்தையே வாழ வைக்கக்கூடியதான பெருமையுடையவன் சூரியன். அந்த சூரியனை பத்தி வேதங்கள் என்ன அழகா சொல்றது, அவனையே சவிதான்னு வேற சொல்றது. அந்த சவிதாவான சூரியனை பத்தி சொல்லக்கூடியதான அவனுக்கு அந்த சவிதாவான சூரியனுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவான எம்பெருமானை சாவித்திரி என்ற மந்திரமான காயத்ரியினாலே ஸ்தோத்திரம் பண்றார். மந்திரத்துக்கு சாவித்திரி என்னும் காயத்ரி என்னும் பேர் உண்டு, ஒரே மந்திரம் தான். ஆனா இருந்தாலும் ஏன் இப்படி காயத்ரின்னு சொல்லுவோம், ஏன் சாவித்திரின்னு சொல்லுவோம்னா, காயத்ரி என்றதான சந்தஸ் அந்த மீட்டர் இருக்கு, அந்த மீட்டர்ல அமைந்த மந்திரமா இருப்பதுனாலே காயத்ரி என்று சொல்லுவோம். அந்த காயத்ரியான தேவியே அவர் சாவித்ரி என்னும் சரஸ்வதி என்னும் காயத்ரி என்னும் 3 உருவத்தை அடையவர்களா இருக்கா. அதனால அவளை காயத்ரின்னும் சொல்லலாம், சாவித்திரின்னும் சொல்லலாம். இந்த சவிதா என்கிற சூரியன், அவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மா, அந்த பரமாத்மாவை பத்தி இருக்கக்கூடிய மந்திரமானபடினாலே இந்த மந்திரத்துக்கு சாவித்திரி மந்திரம்னு சொல்லலாம், காயத்ரி மந்திரம்னு சொல்லலாம். எந்த சாவித்திரி மந்திரம், எந்த காயத்ரி மந்திரமானது லோகத்தை வாழ்விக்கிறதோ, எது பிராமணியத்தை தருவதோ, எந்த சவிதாவை பிராமணர்கள் ஒரு காலம் விடாமல் ஒவ்வொரு வேளையும் ஆராதிப்பாளோ, எந்த சவிதாபான சூரியனால தான் இந்த உலகத்துக்கு வாழ்வு இருக்கோ, எந்த சவிதாபான சூரியன் இல்லாமல் போனால் இந்த உலகம் எல்லாம் அப்படியே பனிக்கட்டியா உறைஞ்சி போயிருக்குமோ, அப்பேற்பட்ட ஜீவனத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான சவிதா என்று சொல்ல முடியாத சூரியனிடத்திலே உள்ளுக்குள்ள சூரிய நாராயணனாக பெருமாள் சேவை சாதிப்பதனாலே நாராயண சம்பந்தத்தோடையதான சவிதாவை தன்னுடைய நெற்றியிலே சுட்டியாக சூடிக்கொண்டிருக்காள் நிலவங்கை சீரார் சுடர் சுட்டி. சீரார் சுடர்னு சூரியனை பத்தி சொல்றோம். சூரியனுக்கு அத்தனை பெரும். இந்த உலகமும் உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு காரணம் சூரியன் தான். இந்த உலகம் உறைஞ்சு போயிருந்தா ஒண்ணும் இருக்காது, நாமும் இருக்க மாட்டோம், நம்முடையதான எந்த செயல்பாடுகளும் இருக்காது. உலகம் உறைஞ்சு போகாம நமக்கும் வாழ்விட்டு வந்து நம்முடைய செயல்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பதுனாலே சூரியனுக்கு சவிதான்னு பேர். அந்த சவிதாவான சூரியனுக்கும் உள்ளே அந்தர்யாமியான சர்வேஸ்வரன் எழுந்துகள் இருப்பதனால இந்த ஸ்தானம் ரொம்ப விசேஷம். இங்க பெருமாள் நித்திய சாநித்தியத்தோடு எழுந்துள்ளார். கோவில்களிலே ஆராதனத்திலே குறைவினாலே பெருமாளுக்கு சாநித்தியம் குறையலாம், இல்ல பிரதிஷ்டையே பண்ணாமலும் போகலாம். பிரதிஷ்டை பண்ண ஆராதனத்தை விட்டு போவதனால கூட அந்த எம்பெருமானுக்கு சாநித்தியம் குறையும். அப்படியெல்லாம் இல்லாம நித்திய சாநித்தியம் எம்பெருமானுக்கு சூரியனிடத்துல நாம் ஆராதிக்கிறதுனாலயோ இல்ல ஆராதனத்துல குறைவினாலேயோ அவன் தன்னை குறைச்சிக்கிறதில்லை. அப்படி நித்திய சன்னிதானத்தை உடைய சர்வேஸ்வரனை குறைவில்லாம பரிபூர்ணமா சூரியனிடத்துல எழுந்துள்ள இருக்கிறதான சூரிய நாராயணனை பிராமணர்கள் தினமும் ஆராதிப்பதனால தங்களுக்கு சகல ஸ்ரேயசையும் அடையிறா. அவர்கள் சூரிய நாராயணன் ஆராதிப்பதனாலே உலகத்துக்கும் ஸ்ரேயச தரான்னு சொல்றது. இப்படி மகரிகள்லாம் சொல்லி வச்சிருக்கா. அந்த சூரியனை உபாசிச்சு சந்தியாவந்தனம் பண்ணுவா. ஷயோ தீர்க்கசந்தியாத்வாது தீர்க்கமாயு நவாப்னூருன்னு சொல்லுவாங்க. சந்தியாவந்தனத்தை எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் அதிகமா செய்யறாளோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு ஆயுசும் அதிகமா இருக்கு. ரிஷிகள் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சா. அதனால ரிஷயோ தீர்க்கசந்தியாத்வா தீர்க்கமாயு நவாப்னூருன்னு சொல்லியிருக்கு. அதனால ரிஷிகளுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பவனாயும் லோகத்துக்கு தன்னுடைய கிரணங்களினாலே எல்லாத்தையும் கொடுப்பவனாயும் இருக்கிற அந்த சூரியன் தான் ரொம்ப பெருமை மிக்கவன். பெருமாளையும் தன்னிடத்திலே நித்தியமாக கோவில் கொண்டிருக்கும்படியான பெருமையுடையவன் சூரியன். அப்பேற்பட்ட சூரியனையும் தனக்கு சுட்டியாக கொண்டிருக்கலாம். கீரார் சுடர் சுட்டி. ஆக உலகம்னு பார்த்தா மலைகள் எல்லாம் யாராலே வந்திருக்குன்னு ஒரு க்ஷணம் யோசிச்சு. அதுக்கு ஒரு காரணத்தை பார்க்கணும்னா சர்வேஸ்வரனைத்தான் சொல்லுவோம். சமுத்திரம்னு கடமீராம இருக்கு, அதை பார்த்தா சர்வேஸ்வரனைத்தான் காரணமா சொல்லுவோம். ஒருபோதும் தவறாமல் உதித்து வந்து லோகத்தை வாழ்விக்கிறானே அந்த சூரியனை பார்த்தாலும் அதுவும் சர்வேஸ்வரனைத்தான் குறிக்கிறது. இந்த பூமாதேவி தனக்கு என்று என்னென்ன கொண்டிருக்கிறாளோ எல்லாம் பெருமாள் கொடுத்து வந்தது. ஒரு பெண்ணுக்கு சிறப்பு எதுன்னா பக்கத்தாத்து மாமா வாங்கி கொடுத்தது, மசவா வாங்கி கொடுத்தது,
புறங்காட்டுல வாங்கி கொடுத்ததுதான் உண்மையான சிறப்பு கிடையாது. தன்னுடைய பர்த்தா தனக்கு பிரியமாக ஏதோ வாங்கி கொடுக்கிறாரோ அந்த பர்த்தாவை தான் இவள் மகிழ்வு தன்னுடைய கைங்கரியத்தினாலும் அன்பான வார்த்தைகளினாலும் நல்ல விதமான பெண்மணியாயிருந்தாலும் குடும்பத்தை நடத்துவதனாலையும் பர்த்தாவானவன் தன்னுடையதான வருமானத்துக்கு உட்பட்டதான விஷயத்திலே தனக்கு கிளேசம் இல்லாமல் அன்பாக எந்த பொருளை வாங்கி கொடுக்கிறானோ அது அந்த பொருளை தான் அனுபவிக்கிறதுனாலே தான் அணிந்து கொள்வதனாலே ஸ்ரேயஸ் உண்டு என்று சாமானியமான குடும்ப தர்மத்தை தர்மசாஸ்திரங்களே சொல்லியிருக்கா போல இந்த தாயார் தனக்கு என்று எந்த ஒரு அழகா இருந்தாலும் எந்த ஒரு சிறப்பா இருந்தாலும் அது பகவான் சம்பாதிச்சு கொடுத்ததா இருக்கணும், பகவான் அனுகிரகிச்சுதா இருக்கணும். எந்த சமுத்திரமானது நீங்காம இருக்கோ அந்த சமுத்திரம் அது பகவான் கொடுத்து அதை உடையா கொடுத்துட்டு இருக்கா. எந்த சூரியன் லோகத்தெல்லாம் வாழ்விக்கிறானோ அது பகவான் கொடுத்தது, அதை பகவான் கொடுத்தது என்று தனக்கு சுட்டியான் சாத்துட்டு இருக்கா. எனக்கு எந்த பகவான் மார்பை கொடுத்திருக்கான் அந்த மாறுகாலே பர்வத்தங்களினாலே பகவானையே என்கிறாள். இது பகவான் கொடுத்ததா இருக்கணும், பகவானை ஏந்திரதா இருக்கணும். அந்த மாதிரியான வசுவத்தான் பூமாதேவியானவள் தனக்கு கொண்டு இருக்கிறாள். இதெல்லாம் பார்த்தா லோகத்துல இருக்கிறவாளுக்கு ஒவ்வொருத்திலும் பகவத் சம்பந்தம், அந்த பகவத் சம்பந்தத்தை உடையவராதான் நாம இருக்கணும். நாம் இருப்பது பூமாதேவி, அந்த பூமாதேவியே பகவத் சம்பந்தத்தினால்தான் தன்னை முழுமையாக வாழ்வித்துக் கொண்டிருக்கிறாள், வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் தெரிந்து கொண்டா இங்க நாம் வேறொரு விஷயத்துல போய் சேருவோமோ, தர்மம் அர்த்தம் காமம் என்றதான சாமானிய விஷயத்துல போய் சேருவோமோ என்று இந்த எண்ணம் வர வேண்டாமோ. நான் கண்ணனை ஆசைப்பட்டேன் என்று கண்ணனை ஏன் ஆசைப்படுவேன்? கண்ணனை போய் ஆசைப்படுவாளா? ஒரு பெண்ணா பிறந்தவள் தனக்கு எந்த குலத்துக்கு ஏற்ப ஒரு கணவனை தேடிப்பாளா? இல்ல பகவானே ஆசைப்படுவாளா? பகவான் ஆசைப்படுவது என்பது நியாயமா இருக்குமான்னா, நாம் எந்த பூமியிலே நித்தியவாசம் பண்றோமோ, எந்த பூமி நமக்கு எல்லா விதமான வாழ்வையும் கொடுக்கிறாளோ அவளை பார்த்தாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் அவளை போலயே பகவானுக்காகவே இருக்கணும்னு தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று ஒரு வாதத்தை முன்ன வைக்கிறார் இந்த பாசுரத்தினாலே. காரார் வரை கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை ஈரார் குடரு சுட்டி செங்கல் உழிப்பேராற்று. அடுத்தது நிறைய ஆறுகளை உடையவளா இருக்கா இந்த பூமாதேவி. அந்த ஆறுகள் எல்லாம் கலங்கி கொண்டு வருகிறது. அந்த கலக்கத்தோடு எப்படி வருதுன்னா பொன் முத்தும் அணி உயிரும் வாய்க்கையுமா கரிக்கோடும் இன்னத்திரையுந்தும் வியன் பொன்னி அப்படின்னு ஆறுகள் எல்லாம் தன்னுடைய கரைகளிலே விளையக்கூடியதான உயர்ந்த வஸ்துக்கள். அகில குரடும் சந்தனமும் அப்படின்னு அகில் மரங்களை அடிச்சுட்டு வரும், சந்தன மரங்களை அடிச்சுட்டு வரும், இன்னும் பொன் முத்தும் அணி உயிரும் முத்துக்கள் எல்லாம் அடிச்சுட்டு வரும். இப்படி எல்லாம் நிறைய நல்ல உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் அடிச்சுட்டு வருவான். ஜலம் வரைச்சே கலங்கி வருவான். ஏன் இப்படி இவ்வளவு கலக்கத்தோட வருகிறாள் என்றால் அதுக்கு அர்த்தம் சொல்றாள் அக்ஷாதா. இந்த ஆறுகள் எல்லாம் கலங்கி வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆறுகள் கலங்கி வருவது நிலமங்கை கலங்குவதாலே அப்படி பூமாதி அப்படியே கலங்கி கிடக்கிறாராம். என்ன கலக்கம்னா, சர்வேஸ்வரனை நினைச்சு அவனுக்காக நான் வரமாட்டேனா, அவனுக்காக என்னென்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்படியே ஒரே பிரேமம் தலையெடுத்து போய் அப்படியே ரொம்ப கலங்கி கிடக்கிறாளாம். எப்படி நாயகனை ஆசைப்பட்டு கலங்கி கிடப்பது என்று நாயகிக்கு சொரூபமாம். அப்பேற்பட்டதான சொரூபத்தை காட்டுறாளாம். இந்த ஆறுகள் கலங்கி வருவதனால அப்படியே ஆறுகள் கலங்கி வருவது அவருடைய கலக்கத்தை காட்டுகிறது. அப்பேற்பட்டதான ஆறுகளை தன்னுடைய மார்பிலே மாலைகளாக காட்டிக் கொண்டிருக்கிறாள். பூமாதேவி என்ற விசித்திரமான பெண்ணவர், லோகத்துல இருக்கிற பெண் மாதிரி கிடையாது. இவெல்லாம் வேற விஷயத்த மாலையா சாத்திக்கணும்னு ஆசைப்பட்டா அவ ஆசைப்படுவது என்னவா இருக்கும்னா, எப்படி கரைகளில் எல்லாம் கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு என்று கலங்கி கொண்டு வருபவளா இருக்காள். ஆறு ஏன் கலங்கி வருது அப்படின்னா, தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் திருவரங்கத்துள் வாங்கும் ஒளிவுளார் தாமே என்றே தந்தையும் தாயுமாவார். தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் அப்படின்னு ஏன் காவேரி கலங்கி வருது, தெளிவில்லாம வருதுன்னு கேட்டார். தெளிஞ்ச ஆறு வசத்தின்னு சொல்லுவாளா, தெளிவில்லாத ஆறு வசத்தின்னு சொல்லுவாளா? தொண்டர்களுக்கு தெளிவில்லாம காவேரியானவள் சூழ்ந்து வருகிறாள்னு சொல்றாளே, அதை போய் பாசுரம் வேற இட்டு பாடுகிறாரே எதற்காகன்னு கேட்டா, அவ ரங்கநாதனை நினைத்து கொண்டு பிரேமத்தினாலே கலங்கி கொண்டு வருகிறாள். அதனால தெளிவில்லா. ரங்கநாதனிடத்துல ஆசையினாலே காவேரி தாயானவள் ரங்கநாதன் தீரங்கத்தை நெருங்கும் போது என் பிரபு என் பிரபு என்று ரொம்ப ஆசை மிகுந்து போய் தன்னிலை தெரியாமல் கலங்கி கொண்டு வருகிறாள்.
ரொம்ப பிரேமம் மிகுந்தவர்கள், ரொம்ப உணர்ச்சி மிகுந்தவா கலங்கிதானே இருப்பா. அதுபோல கலங்கி வருகிறாளாம். இப்ப ஏற்பட்டதான கலக்கமுடையதான ஆறுகளை எல்லாம் தன்னுடைய மார்பிலே ஹாரமா சாத்திட்டு இருக்கவளாம் இந்த பிராட்டி. அதனால தெளிவிலா கலந்தல் நீர் சோழ்னு சொல்றா போல இங்க சொல்ற செங்கலுழி பேரா அது சிவந்து கலங்கி வரும் இந்த பேராறுகள் உண்டு. அதையெல்லாம் அதுல ஆரமா சாத்து பேராற்று பேராரமாறுதல் பெருமா மழை கூந்தல் நீராரவேலி. ஆகாசத்திலிருந்து மழை கொட்டும் மேகங்கள், அதுதான் மழை கொட்டும் மேகங்கள் இருக்கே, அதுதான் அவளுடையதான உயர்ந்த கூந்தலாம். நல்ல கல்யாணமான பெண்ணுக்கு, பதிவிரதையான பெண்ணுக்கு, ரத்தாவோடு இருக்கிற பெண்ணுக்கு கூந்தல் என்பது முக்கியமாச்சே. அதான் இவளுக்கும் ஒரு கூந்தல் அழகு உண்டோன்னு சொன்னா, கூந்தல் அழகு உண்டு. மழை மேகங்கள் தான் இவளுடையதான கூந்தலழகா. மழை மேகங்கள் அது கூந்தலழகு இதையும் பெருமானை நினைப்போட்டுவதா இருக்கு. ஆகாசத்திலிருந்து மழை சொட்டு சொட்டுன்னு பெய்யும்போது ஆழ்வார் சொன்ன நம்ம ஆழ்வார் சாதிக்கும் போது மேலேந்து அப்படியே மழை சொட்டு சொட்டா பெய்யுறது. அது பெய்யும் மழை பகவானுடைய கருணையைத்தானே காட்டுறது. மொத்தமா கொட்டுன்னு ஆலங்கட்டி மழையாவா பெய்யுறது? இல்லைன்னா கிளவுட் பஸ்ன்னு சொல்லுவாளே அப்படியா எப்பவும் பெய்யுறது? எவ்வளவு அழகாக பூமிக்கு தேவையாய் எவ்வளவு மழையாக்கும் எப்படி சொட்டு சொட்டா பெய்யணுமோ அப்படி பெய்யுறது. அதனால நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும் திருவாய்மொழியிலே சொல்றார் ஆழ்வார். நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும் நீ நாராயணனுடைய கிருபைதானே அப்படியே மழையால் சொட்டு சொட்டா லோகத்திலே வசிக்கிறது. இந்த மழை பெய்யாம போனா இந்த லோகம் தங்குமா? எப்படி பூமாதேவி இல்லாதுன்னா வசிக்கிறதுக்கு இடம் கிடையாது. சூரியன் எழுந்தாமல் போனால் இந்த லோகத்துல உஷ்ணம் கிடையாது. உஷ்ணம் இல்லைன்னா லோகத்துல ஒண்ணுமே கிடையாது. செடிகளுக்கு தேவையானதான ஆகாரமும் அந்த சூரியன் தான் கொடுக்குறான். அதுக்கு அதே அந்த நமக்கு உடல்ல உஷ்ணம் இருந்து ரத்த ஓட்டத்துக்கு தேவையான உஷ்ணத்தையும் அந்த சூரியன் தான் கொடுக்குறான். அந்த சூரியன் எல்லா விதமாகவும் வாழ்விக்கிறான். அந்த ஒரே உஷ்ணமானது எல்லா விதமாகவும் பிரயோஜனப்படுறது. ஒவ்வொரு செடி கொடிகள் தனக்கு வேண்டியதான ஆகாரமா தயாரிச்சுக்கிறது. மனுஷியால் தனக்கு வேண்டியதெல்லாம் தயாரிச்சுக்கிறா. வாழ வைக்கிறது இந்த சூரியன் தான். அதனால வாழ வைக்கிற பூமாதேவி ஆகட்டும், இல்ல வாழ வைக்கிற பர்வதங்களாகட்டும், வாழ வைக்கிறதான சூரியனாகட்டும், நம்ம எல்லாம் வாழ வைக்கிறதான சமுத்திரமாகட்டும், சமுத்திரம் அது பொங்காமல் இருந்து பூமிக்கு ரட்சணமா இருந்து காப்பாற்றி கொடுக்கிறது. அதனால அது வாழ வைக்கிற சமுத்திரமாகட்டும், இல்ல சொட்டு என்று பெய்யக்கூடியதான மேகங்களாக இருக்கட்டும், இல்ல நம்ம எல்லாம் நீர் கொடுத்து வாழ வைக்கிற ஆறுகளாகட்டும், இப்படி எல்லா விதமாயும் இருந்து பூமாதேவியானவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்க, இது எல்லாம் பகவான் கொடுத்ததாகவே அவளுக்கு இருக்க, அந்த பகவான் கொடுத்த நாயகன் கொடுத்ததை கொண்டு தன்னை இவள் அலங்கரித்துக் கொண்டு பூமாதேவியாக காட்சி கொடுக்க, அந்த பூமாதேவியிலே வசிக்கின்ற மனுஷியாளுக்கு மாத்திரம் பகவத் விஷயத்துல நினைப்பு கூட வர மாட்டேங்குது. என்ன அது அதிசயமா இருக்கு. எப்படித்தான் இப்படியான ஒரு விளக்கம் ஏற்பட்டிருக்கோ அப்படி நினைச்சு பார்த்துக்கிறார் ஆழ்வார். காராகர வரை கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை சீராறு சுடரு சுட்டி செங்கல் உழிப்பேராற்று பேராரமாவது பெருமாமலை கூந்தல் நீராரவேலி நிலவங்கை என்னும் விப்பாரோ நீராரவேலி. இந்த பூமாதேவிக்கு பரிபூர்ண லட்சணமா இருக்கக்கூடியதான வேலி உண்டு. அது என்ன வேலின்னா, இது இந்த பிரம்மாண்டத்தை சுத்தி இருக்கக்கூடியதான ஜலம்ன்றதான ஆவரணத்தை சொல்றாரு. இங்க சப்தாவரணம் இருக்கிறதா சொல்லுவது. பிரம்மாண்டத்தை சுத்தி சப்தாவரணமா இருக்கு. சப்தாவரணம்ன்றது அதுல பிருத்திவின்றதான ஓடு ஆவரணம், அதுக்கு அடுத்தது ஜலம் ஆவரணம், அதுக்கு அடுத்தது நெருப்பு ஆவரணம், அதுக்கு அடுத்தது வாயு ஆவரணம், அதுக்கு அடுத்தது ஆகாசம் பிரதான ஆவரணம், அதுக்கு அடுத்தது அகங்காரம் ஆவரணம், அதுக்கு மேலே மகத்துவங்கிறதான ஆவரணம், அதுக்கப்புறம் எங்கும் பிரகிருதி மண்டலமா இருக்கும்னு சொல்லுவா. அது பிரகிருதி மயமா இருக்கும்னு சொல்லுவா. மூல பிரகிருதி தமசு அவ்யக்தம் என்று சொல்லும்படியா இருக்கும். அது இப்படியான 7 ஆவரணங்களை உடையது இந்த பிரம்மாண்டம்னு சொல்லுவா. அதுல முதல்ல இருக்கிற ஆவரணம் ஜலம். அந்த ஜலாவரணம் தான் இவளுக்கு நீராரவேலி. வேலியை உடையவளா இருக்காள். இப்ப ஏற்பட்டதான் பெரிய தாயாரிருந்து பெரிய பிரம்மாண்டமாக வியாபிச்சிருக்கக்கூடியதான் பூமாதேவியும் தனக்கு என்று ஒரு வேலியை வச்சுருக்காளாம். ஒரு வேலி என்றால் இது வேலி என்பது ஒரு அடக்கத்தை சொல்றது. இதுக்குள்ளே அடக்கி வைப்பது வேலி.
அதனால அந்த வேலி என்பதற்கு இங்க இந்த தாயாருக்கு எது வேலின்னா, நாயகனுக்கான, சர்வேஸ்வரனுக்கான, நாராயணனுக்கான இந்த மனோபாவத்தையே உடையதான கற்பு என்கிறதான வேலியை உடையவளா இருக்கலாம். ஆக பெண்ணுக்கு கூந்தல் வேணும், நெத்தி சுட்டி நெத்தி அலங்காரங்கள் வேணும், நாயகனுக்கு என்றதான மார்பகங்கள் வேணும், நல்ல ஆடை வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்ததான கற்பு என்கிறதான ஒரு வேலி வேணும். இது எல்லாத்தையும் உடையவளா இருக்காள் இந்த பூமாதேவி. இப்படியான பூமாதேவியிலே வதிக்கிற மனுஷியாள் மாத்திரம் இவாளுக்கு பகவானிடத்திலே நோக்கம் இல்லை, பகவானுக்காக வாழணும்ன்றதான எண்ணம் இல்லை, பகவத் விஷயத்திலே காமத்தை அடையணும்ன்றதான எண்ணம் இல்லை. பூமாதேவிக்கு பகவத் விஷயத்திலே பரிபூர்ண காமம் இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளாம தங்களுக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறான். இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே இவா லோகத்துல சதா பேசிக்கிற விஷயம் ஒண்ணு உண்டு. என்ன விஷயம்னா தர்மம், அர்த்தம், காமம். தமிழை சொல்லணும்னா அறம், பொருள், இன்பம் என்று இந்த விஷயத்தை தான் எப்பவும் பேசிக்கிறா, எப்பவும் நினைச்சுக்கிறாளாம். சதா எப்பவும் பணத்தை பத்தி தான் பேச்சு. சதா அந்த பணத்தை கொண்டு காமம்ங்கிறதான சுகத்தை அனுபவிக்கிறது தான். அதுக்காக என்ன பண்ணலாம்னு பார்த்தா சில பேர் தர்மத்தை பண்ணலாம்னு சொல்லுவாளாம். தர்மம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், தர்மம் நல்லது பண்ணினாத்தான் நல்லது நடக்கும், நல்லது பண்ணினாத்தான் பகவான் நமக்கு பைசா கொடுப்பார், பைசா இருந்தா தான் நம்ம சுகத்தை அனுபவிக்கலாம் என்று இப்படியே தர்மம், அர்த்தம், காமம்ன்றதான மூணு விஷயத்தையே தான் பேசுறாளாம். அதான் பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே. இந்த பூமியில இருக்கிறவா இந்த மூணு விஷயத்தை தான் பேசுவான். தர்மத்தை பத்தி பேசுவா, அர்த்தத்தை பத்தி பேசுவா, காமத்தை பத்தி பேசுவா. இதை தவிர இவாளுக்கு வேற பேச்சே தெரியாது. அதுவும் எப்ப ஏற்பட்டுதான் லௌகிகமான தர்மத்தை பேசுவா, லௌகிகமான அர்த்தத்தை பேசுவா, லௌகிகமான காமத்தையே பேசிட்டு இருப்பான். அந்த லௌகிகமான தர்மம்னா என்ன சுவாமி? தர்மம்னு பகவான ஆசைப்படுறதே பெரிய தர்மம். பகவான அடையிறதுக்காக செய்யக்கூடியதான சத்காரியங்கள்லாம் தர்மம். அதுல எல்லாம் நோக்கம் கிடையாது இவளுக்கு. இவளுக்கு எதுல நோக்கம்னா லௌகிகமான அர்த்தத்தை அடையிறதுக்காக, லௌகிகமான காமத்தை அடையிறதுக்காக, லௌகிகமான தர்மங்களையே ஆசைப்படுவா. என்ன புண்ணியம் பண்ணலாம், என்ன நல்ல காரியம் பண்ணலாம், நமக்கு நிறைய பைசா சேரும், நமக்கு ஒரு அந்தஸ்து வரும், நமக்கு ஒரு ஆரோக்கியம் வரும், நாம் எப்படி சந்தோஷப்படலாம், எப்படி காமத்தை அனுபவிக்கலாம். ஆண்டவன் சாதிச்சா முன்னே சொல்லியிருக்கேன். அப்படியே இந்த சிட்டி பூரா காத்தால ஒரே ஜாம் ஆகுது, டிராபிக் ஜாம் ஆகி போகுது. என்ன டிராபிக் ஜாம்னா பணம் சம்பாதிக்கணும், இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அடுத்த வாழை கூட நம்ம நிறைய சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு பணம் சம்பாதிக்கிற ஆசையில எல்லாரும் காரை எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு எல்லாரும் ரோட்ல ஓடுறாங்களாம். அதனால கால வேளையில எங்கேயும் ஆபீஸ் டைம் அப்படின்னு சொல்லுவா. ஆபீஸ் டைம் அப்படின்ற சமயத்துல அப்படியே நகரம் போல ஒரே ஜாம் ஆகி போறதான். இது ஏன் ஜாம் ஆகுது அப்படின்னா அர்த்தத்துக்கு ஆசைப்பட்டு ஜாம் ஆகுதான். அர்த்தம்னா பொருள், பொருளை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு கார்த்தால வேலையில ஒரே டிராபிக் ஜாம் ஆகி போடுறான். திருப்பியும் சாயங்காலம் வேலையும் ஜாம் ஆகி போடுறான். இது இருக்காக அப்படின்னா சம்பாதிச்சாச்சு, இன்னைக்கு சம்பாதிக்க வேண்டிய அளவு சம்பாதிச்சாச்சு, நான் போய் நிம்மதியா சாப்பிட்டுட்டு, நாக்குக்கு சுவையா சாப்பிட்டுட்டு, பெண்ணுக்கு சுவையா ஏதாவது டிவி, சினிமா, டிராமா அது இது பார்த்துட்டு, உடம்புக்கு சுகமாக ஏதாவது அனுபவிக்கலாம்னு காமத்தை அனுபவிக்கிறதுக்காக ராத்திரி வேலையில திரும்பி வர்றதுக்கு அவசர அவசரமா வளரும். அதனால டிராபிக் ஜாம் சாயங்காலமா. அதனால கார்கால டிராபிக் ஜாம் எதுக்குன்னா அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்காக, சாயங்காலம் டிராபிக் ஜாம் எதுக்குன்னா காமத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும். இப்படி அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்கும் காமத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே அலையிறாளு. இவாள் இதற்கெல்லாம் ஆதாரமா என்ன இருக்குன்னு பேசிண்டா, அர்த்தத்துக்கு ஆதாரம் எதுன்னா, காமத்துக்கு ஆதாரம் எதுன்னா, ரெண்டுத்துக்கு ஆதாரம் தர்மம்னு தர்மா தத்த பிரபவதி. அப்படின்னா தர்மத்தினால்தான் அர்த்தம் கிடைக்கிறது, தர்மத்தினால்தான் காமம் கிடைக்கிறது. ரிஷிகள்லாம் சொல்லி வச்சா புண்ணியத்திய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவா. சில பேருக்கு புண்ணியத்தினுடைய பலமான சுகம் வேணும்னு ஆசைப்படுவாப்பா. ஆனா இருந்தாலும் புண்ணியம் பண்ணணும்னு மட்டும் நினைக்க மாட்டேங்கிறான். ஐயோ ஆச்சாரமா, அனுஷ்டானமா, பக்தியா, தர்மங்களா அதெல்லாம் ஒன்றும் ஆசைப்பட மாட்டேங்கிறான். ஆனா அதனுடைய பலனை மாத்திரம் ஆசைப்படுறான். தானம் பண்ணினா நிறைய வரும்னா தானம் ஒண்ணுக்கு 10 வரும். அதனால சாமானியப்பட்டவனுக்கு தானம் பண்ணினா கொடுத்தாலவே திரும்பி வரும்.
வேதவித்தா இருக்கிறவனுக்கு தானம் பண்ணினான்னா 1க்கு 10 100 திரும்பி வரும். அதே அத்தியாத்ம வித்தான ஞானிக்கு கொடுத்த அந்த ஞானி மாத்திரம் இவன் கொடுத்ததான தானத்தை வாங்கினுட்டான்னா இவனுக்கு அனந்தமான திரும்பி வரும். இது அதனால தானம் கொடுத்தான்னா 1ஆவோ 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ திரும்பி வரும்னா இந்த பயல்கள் தானம் பண்ணத்துக்கே ஆசைப்பட மாட்டேங்கிறான். புண்ணியத்தை பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறான்ப்பா. புண்ணியத்துக்கு பலன் மாத்திரம் நிறைய வேணுங்கிறான். 1000மா 1,00,000மா கோடியா இது அப்படியே வளர்ந்துடாதான்னு நினைக்கிறான். தர்மத்தினாலதான் அர்த்தம் கிடைக்கிறது, அர்த்தம் வளர்றது, அர்த்தம் கிடைக்கிறது. அதே போல தர்மத்தினாலதான் காமமும் கிடைக்கிறது. புண்ணியம் பண்ணவனுக்கு தானப்பா அப்பா அம்மா ஒரு அத்தியாபசங்க ஒரு அந்த பணத்தினாலே வரக்கூடியதான சந்தோஷம் இல்லாம இருக்கும். இதெல்லாம் இந்த லோகத்துல சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறா, கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கிறா, திருப்பி திருப்பி இந்த 3 விஷயத்தை தான் பேசுறா. இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 இந்த 3 விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசுவாளே. இந்த 3 விஷயத்துக்கு மேல கூட இருக்குன்னு சில பேர் பேசுவா. அம்மூன்று மாறாயில் தானே அறம்பொருள் என்பது, அம்மூன்று மாறாயில் தானே. அடுத்த வாரத்துல வச்சுக்கலாம். கவிதார் பெருமாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் தாசன் சுவாமி. ஹலோ 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 வந்து வேற இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சு அடியன் கடைசியில் ஆச்சு. சரி நடுவில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இதுவாக இருந்ததை தவிர அடியன் திரும்பி கரெக்டா. ராத்திரி நல்ல மழை அடியன். அந்த மழையில ஏதோ பிஎஸ்என்எல் எங்கேயோ திடீர்னு கட் ஆயிருக்கு. ஆமா அதனால இதுவா இருக்கு. திடீர்னு பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ஆமா கரெக்ட். நான் எங்க கட்டாச்சுன்னு எனக்கு தெரியாம நான் பாட்டு மேல சொல்லிட்டே போயிட்டேன். இல்ல இல்ல அதே மலை கிரை எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல, அதே இடத்துல கட்டாச்சு. மலைதான் கிளைகள்லாம் சொல்லல. அது ஒரு பேச்சுவார்த்தை. சரி சரி ஆட்டோ பாருங்க கனெக்ட் ஆயிருக்கா கரெக்டா இருக்கான்னு பாருங்க. போக போக ரொம்ப என்ன இருக்கும். ஆரம்பத்தில் ஒருவேளை அமெரிக்கன் டேஸ்டுக்கே கம்மியா இருக்கும். ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. போக ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுதான் சொல்லுவேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. Thank you.